யோகா செய்தால் நோய்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என 79 நிமிடங்களில் 79 யோகாசனங்களை இணைந்து செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய யோகாசன பள்ளி மாணவ மாணவியர்கள். யோகாவை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற பத்மஸ்ரீ யோகா பாட்டி நாணமாலை நினைவு கூறும் விதமாக கோவையில் யோகா குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. யோகா செய்தால் நோய்களுக்கு சுதந்திரம் எனும் கருத்தை வலியுறுத்தும் விதமாக 150 பேர் இணைந்து 79 நிமிடங்கள் தொடர்ந்து 79 ஆசனங்களை செய்தனர். சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நானா யோகா ஸ்டுடியோ ஒருங்கிணைத்த இதில் நீண்ட வரிசையாக 4 வயது முதலான மழலையர் துவங்கி பள்ளி மாணவர்கள், யோகா ஆசிரியர்கள் என 150 பேர் இணைந்து 79 நிமிடங்கள் தொடர்ந்து 79 ஆசனங்களை செய்தனர். யோகாவின் ஆரம்ப நிலை ஆசனங்கள் துவங்கி பத்மாசனம், சக்ராசனம், வஜ்ராசனம், வீராசனம், யோகமுத்ரா, சானசீரானம், நவாசனம், சர்வாங்காசனம், ஹலாசனம், மச்சாசனம், சப்தவஸ்தீராசனம், புசங்காசனம், சலபாசனம், தனுராசனம், மயூராசனம் என 79 வகையான ஆசனங்களை செய்தனர். இந்த நிலையில் 150 பேர் இணைந்து செய்த இந்த நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. இதனைத் தொடர்ந்து உலக சாதனை நிகழ்வை ஒருங்கிணைத்த யோகா பயிற்சியாளர் ஜெயராமன் மற்றும் யோகா செய்த சாதனையாளர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். பேர் யோகா மாஸ்டர் ஜெயராமன். பத்மஸ்ரீ ஞானாம்பாள் அவங்களோட பெயருனுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திர தினமுங்க. 79வது சுதந்திர தினம். நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். நிறைய தலைவர்களை போராடி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அது நல்லதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நோயிலேருந்து சுதந்திரப்பட்டுட்டுமா அப்படின்னா கேள்விக்குறிதானுங்க. ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த யோகா பண்ணுறோமுங்க. 79 ஆசனா 79 நிமிஷம் பண்ணுறோமுங்க. கிட்டத்தட்ட 160 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க. சக்கராசனா, சர்வாங்காசனா, தனுராசனா, பூர்ணபுஜங்காசனா, வஜ்ராசனா, இந்த மாதிரி ஆசனாஸ் வச்சு பண்ணுறோமுங்க. எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 50 வயசானவங்க வரைக்கும் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. ரொம்ப ஆர்வமாக குழந்தைகளும் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 1 மாதமாக ப்ராக்டிஸ் கொடுத்தோமுங்க. குழந்தைகளும் ஆர்வமாக பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம் நல்ல விதமாக போயிட்டுருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க எனக்கு 5 ஆசனம் தெரியும், 10 ஆசனம் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 79 ஆசனம் பண்ணுறோமுங்க. அதுவும் தொடர்ந்து 79 நிமிஷம் பண்ணுறோமுங்க. இந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணுற குழந்தைங்க தானுங்க. நிறைய சென்டர்லேருந்து வந்திருக்காங்க, அந்த டீச்சர்ஸும் வந்திருக்காங்க. நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுனால இவ்வளோ தூரம் அவங்களால பண்ண முடியுதுங்க. உலகத்திலேயே சரி, யோகாவில் பார்த்தீங்கன்னா 84 லட்சம் ஆசனாஸ் இருக்குதுங்க. அதில் 79 ஆசனா நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோங்க. 79 நிமிஷம் தொடர்ந்து பண்ணுறோங்க. இப்போ யோகாலேயே கிங் ஆஃப் த ஆசனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரசாசனம் தாங்க. சரிங்களா? இப்போ எல்லாருமே அர்த்த சிரசாசனா பண்ணாது. அர்த்த சிரசாசனா சிரசாசனாவோட பகுதிங்க. அர்த்த சிரசாசனா பண்ணுறாங்க. அப்புறம் குயின் ஆஃப் த ஆசனா சர்வாங்காசனாங்க. அதுவும் எல்லாருமே பண்ணுறாங்க. சர்வாங்காசனா, சலம்ப சர்வாங்காசனா எல்லாமே அந்த மாதிரி ஆசனாஸ் தான் பண்ணுறாங்க. தனுராசனா மாதிரி பண்ணுறாங்க.